சேலத்தில் நேற்று நடைபெற்ற அதிமுக பிரச்சார பொதுக்கூட்டத்தில் 2 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு அரசியல் தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அது பற்றி தற்போது பார்க்கலாம். இன்றைய தினம் முதலமைச்சர் அவர்களின் பிரச்சாரத்தில் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 4-5 மணி நேரத்திற்கு மேல் ஆட்சியரின் எச்சரிக்கையும் மீறி பல தொண்டர்கள் பொதுமக்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தேர்தல் என்பது மக்களுக்காக, ஆனால் ஏதோ இது மக்களுக்கான தேர்தல் இல்லாமல் முதல்வருக்கான தேர்தலை போல முன்னிறுத்தப்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதற்கு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜெயலலிதா பேசுகிற பொதுக்கூட்டங்களில் காலையில் 10-11 மணிக்கே தாய்மார்களையும் குழந்தைகள் உட்பட அனைவரையும் அழைத்து வந்து ஒரு கொட்டடிக்கல் அடைத்து வைப்பதைப் போல எல்லோரையும் அடைத்து வைக்கிறார்கள். அவர்கள் இயற்கை உபாதைக்கு வெளியே செல்ல வேண்டும் என்றால் கூட பின்னாடி இருக்கிற பெண் காவலர்கள் அவர்கள் யாரையும் எழுந்து போக அனுமதிப்பதில்லை. பல பேர் மயக்கம் போட்டு விடுகிறார்கள். சில பேர் அந்த கூட்டங்களிலே செத்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் ஜெயலலிதா மீது கிரிமினல் வழக்கு தொடர வேண்டும். இது மிகப்பெரிய மனித உரிமை மீறல் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. கடந்த 4 தினங்களுக்கு முன்பு பத்திரிகையாளர் சந்தித்த பொழுது முதல் முறையாக விருத்தாச்சலத்தில் இதே போல வெயிலே மயங்கி 2 பெண்மணிகள் உயிரிழந்த பொழுது நாங்கள் அதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறோம். தேர்தல் ஆணையம் ஏன் மௌனம் சாதிக்கிறது, ஏன் கைகட்டி கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை. இது அப்பட்டமான ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்.